So alright guys, welcome to the video. In the video நம்ம வந்து Bitcoin technical analysis, Bitcoin market update and then Bitcoin next move எப்படி இருக்க போகுது அப்படி சொல்லி தான் பார்க்க போறோம். So இப்போதான் நீங்க சேனலுக்கு புதுசா வரீங்கன்னா கண்டிப்பா சேனலுக்கு லைக் and subscribe பண்ணிக்கோங்க. Twitter and Telegramல ஜாயின் பண்ணலாம் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க because உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க வந்து சோஷியல் மீடியாஸ்ல வந்து இந்த மாதிரி பேஜஸ் நான் ஃபாலோ பண்ணா அது இல்லாம டெலிகிராம் குரூப்ல இருக்கவங்க எல்லாரும் கிட்டத்தட்ட சொல்ல போனா நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸான பீப்புள் தான். ஸோ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். ரீசெண்ட் டேஸாக வந்து பிட்காயின் வந்து ஒரு பயங்கரமாக பம்ப் பார்த்துட்டு இப்போ ஒரு லாஸ்ட் 3 to 4 டேஸாக வந்து பிட்காயின் வந்து டம்ப் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 10% டம்ப் ஆயிருக்கு. இப்போ போன ஹைலேருந்து கிட்டத்தட்ட 48K போயிட்டு இப்போ வந்து ஒரு 44K கிட்ட இருக்கு. ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் வந்து ரீசெண்ட் டேஸாக வந்து ஹை ரைஸ் ஃபார்ம் பண்ணிருக்கு. இந்த ஹையோட இந்த ஹை அதிகமாக இருக்குது, அது மாதிரி பண்ணிருக்கேன். பட் ஆனால் ஆர்எஸ்ஐ பார்த்தீங்கன்னா லோ ரைஸ் ஃபார்ம் பண்ணிருக்கேன். இது பேர் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ்னு சொல்லுவாங்க. நான் இதை பற்றி என்னோட ப்ரீவியஸ் வீடியோஸில் கூட பேசியிருப்பேன். ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ்னா என்னென்னு, புல்லிஷ் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் பற்றி பேசியிருப்பேன். இப்போ வந்து இது வந்து பேரிஷ் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ். ஸோ புல்லிஷ் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ்னால் என்னன்னு சொல்லியிருப்போம்னா இங்கே வந்து லோ ரைஸ் ஃபார்ம் பண்ணிருக்கோம். பட் ஆனால் வந்து ஆர்எஸ்ஐயில் வந்து ஹை ரைஸ் இருக்குது. ஸோ வந்து இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் ரீஜனை பிரேக் அவுட் பண்ணால் நம்ம வந்து ஈஸியாக வந்து 10 to 15% பம்ப் பார்ப்போம்னு சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த க்ரீன் கலர் பாக்ஸ் பிரேக் பண்ண உடனே நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு 15% பம்ப் பார்த்துருக்கோம். ஸோ நான் இப்போ என்ன சொல்கிறேன்னா இங்கே வந்து ஒரு பியரிஷ் ஆர்எஸ்ஐ டைவர்ஜென்ஸ் ஃபார்ம் இருக்குது. ஸோ அதோட இம்பார்ட்டன்ட் கிரிட்டிக்கல் ஏரியா வந்து இந்த பாக்ஸாக தான் இருக்கும். இன்கேஸ் நம்ம வந்து இந்த பாக்ஸை பிரேக் அவுட் பண்ணோம்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு 10% டம்ப் ஆச்சு பார்க்கலாம். ஈஸியாக வந்து பிட்காயின் வந்து ஒரு 38K 40K போகிறது தான் பார்க்கலாம். ஸோ அது வந்து ஒரு பெரிய டம்ப்பாக இருக்கும் இப்போ ரீச் ஆயிருக்க ஹைலேருந்து. பட் ஆனால் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ஜோன். அது பிரேக் பண்ணாத வரைக்கும் பிரச்சனை இல்லை நம்மளுக்கு. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து பிட்காயின் வந்து ஒரு ரைசிங் வெஜ் மாதிரி ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணியிருக்கேன். நான் ஜென்ரலாக பேட்டர்னா ட்ரேட் பண்ண மாட்டேன். பட் ஆனால் பேட்டர்ன் வச்சு சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இது மாதிரி வந்து ஒரு பியரிஷ் சினாரியோவில் தான் பிட்காயின் இருக்குன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ரைசிங் வெஜ் வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ரைசிங் வெஜ் வந்து ஒரு பியரிஷ் சினாரியோ சொல்லப்போனால் எப்பவுமே வந்து கீழே தான் பிரேக் டவுன் ஆகும். அதே மாதிரி கீழே பிரேக் அவுட் இருக்குது, இங்கே பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷனும் இருக்குது. ஸோ வந்து இன்கேஸ் வந்து இங்கேயும் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் வந்து கிரிட்டிக்கல் ஜோனாக இருக்கும். இன்கேஸ் இந்த ப்ளூ கலர் பாக்ஸ் பிரேக் ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம வந்து ஈஸியாக வந்து ஒரு 39K அந்த ரீஜன் வந்து ஈஸியாக பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ நான் வந்து ஆர்எஸ்ஐ வச்சு எப்படி நம்ம வந்து பியரிஷாக இருக்கும், அது இல்லாமல் பேட்டர்ன் வச்சு எப்படி நம்ம பியரிஷாக இருக்கும்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஸோ இப்போ நான் வந்து MACD வச்சு நம்ம எப்படி பியரிஷ் ஆகிறோம் அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பாருங்கள், MACDன்றது ஒரு இண்டிகேட்டர். இது வந்து வாலட்டிலிட்டி ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதுவும் இல்லாமல் இதில் வந்து நம்ம வந்து இதில் வந்து பியரிஷ் அண்ட் புல்லிஷ் ட்ரெண்ட்ஸ் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இது வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ் இண்டிகேட்டர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ எப்போனா வந்து இந்த ப்ளூ கலர் லைன் வந்து ஆரஞ்சு கலர் லைன் வந்து கிராஸ் பண்ணுதோ அது வந்து புல்லிஷ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. எப்போ வந்து ப்ளூ கலர் லைன் வந்து ஆரஞ்சு கலர் லைன் கீழே பாஸ் பண்ணுதோ அது வந்து பியரிஷ் கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து கிட்டத்தட்ட இந்த ஜூன் மாதம் 21 கிட்ட வந்து ஒரு புல்லிஷ் கிராஸ் பார்த்துருக்கோம். அதுக்கு மேலே பிட்காயின் வந்து ஒரு பயங்கரமான பம்ப் பார்த்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 40% பம்ப் ஆச்சு. ஸோ ஆனால் இப்போ வந்து ஒரு பியரிஷ் கிராஸ் பார்க்குறோம். ஸோ இது வந்து ஒரு பியரிஷ் சினாரியோ MACD பொறுத்த வரைக்கும். அது இல்லாமல் இந்த வாலட்டிலிட்டி ஹிஸ்டோகிராம்னு சொல்லுவாங்க. இந்த ஹிஸ்டோகிராமும் வந்து நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ எப்போனா நெகட்டிவாக சேஞ்ச் ஆகுதோ அது வந்து பியரிஷ் சினாரியோவாக எடுத்துப்பாங்க. நம்ம ரீசெண்டாக நடந்த சினாரியோஸ் வச்சு எடுத்துப்போமே. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பியரிஷ் கிராஸ் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா பிட்காயின் வந்து பயங்கரமாக டம்ப் இருக்கு. ஸோ இங்கே ஒரு புல்லிஷ் கிராஸ் நடந்திருக்கு, பிட்காயின் பயங்கரமாக பம்ப் இருக்கு. ஸோ இங்கே பியரிஷ் கிராஸ் நடந்திருக்கு, பிட்காயின் டம்ப் இருக்கு. ஸோ எக்ஸாக்டாக MACD வந்து ஃபாலோ பண்ணிருக்கு பிட்காயின். ஸோ எப்பயுமே அப்படி தான் நடக்கும். அந்த ஒரு டம்ப்பும் பியரிஷ் கிராஸ் அப்போ கிட்டத்தட்ட ஒரு 20% கிட்டேயாச்சும் இருக்கு. நீங்கள் வேணால் மெஷர் பண்ணி பார்க்கலாம். இந்த டம்ப் வந்து ஒரு 27%, இந்த டம்ப் வந்து ஒரு 22%. இது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 20% டம்பாச்சும் வந்திருக்கு. எப்போனா MACDயில் பியரிஷ் கிராஸ் வந்திருக்கு. இப்போ திரும்பி வந்து பியரிஷ் கிராஸ் வந்து MACDயில் வந்திருக்கு. இப்போ பாஸ்ட் வந்து ரிப்பீட் ஆச்சுன்னா வந்து கண்டிப்பாக நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 20% ட்ராப் பார்க்கலாம். ஸோ 20% ட்ராப் பார்த்தோம்னா நம்ம வந்து ஒரு 38K கிட்ட போகலாம். ஸோ சொல்லப்போனால் நம்ம வந்து ஆர்எஸ்சியும் வந்து ரொம்ப பியரிஷாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் வந்து MACD பியரிஷாக இருக்குது. நம்ம பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்தாலும் வந்து ரேசிங் வெஜ் ஃபார்ம் ஆகிருக்கு. ரேசிங் வெஜ் ஃபார்ம் ஆகி அது கீழே பிரேக் டவுன் இருக்குது. ஸோ அதுவும் பியரிஷ் தான் சொல்லப்போனால். இப்போதைக்கு கண்டிஷன்ஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பியரிஷாக தான் இருக்குது. சொல்லப்போனால் ஒரு 1 or 2 வீக்ஸ்க்கு அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். பட் ஆனால் என்ன வேணால் நடக்கலாம். இங்கேருந்து ஒரு மேஜர் அடாப்ஷன் வந்து நம்ம மேலே போயிட்டு கூட என்ன வேணால் நடக்கலாம். பட் வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ அதனால தான் நான் வந்து இந்த கிரிட்டிக்கல் ஜோன் வந்திருக்கேன். இந்த கிரிட்டிக்கல் ஜோன் வச்சு தான் நம்ம ட்ரேட் பண்ண முடியும். கேஸ் நான் இப்போ வந்து ஒரு ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 0.5 லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருக்குங்க. ஸோ ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன்றது ஃபிபனாச்சி லெவல்ஸோட ரொம்பவே டிஃப்ரெண்டானது. ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன்ஸ் எப்படின்னா யூஸ் பண்ணுவாங்க வந்து ஒரு புல் பேக் எது இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஃபிபனாச்சி லெவல்ஸ் வச்சு நம்ம கரெக்டாக புல் பேக்ஸ்லாம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த 0.786 வந்து ஒரு பெரிய ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக ஆக்டிவேட் இருக்குது இந்த ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன்ஸ் படி. ஸோ அது இல்லாமல் இந்த 0.5 லெவல் வந்து ஒரு நல்ல ரெசிஸ்டன்ஸ் ஆக்டிவேட் இருக்குது.
ஸோ நம்ம வந்து இந்த 0.5 ஃபிபனாச்சி எக்ஸ்டென்ஷன் நம்மளுக்கு கீழே போகாத வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பிட்காயின் ப்ரைஸ் வந்து அதுக்கு மேலே தான் வந்து மோஸ்ட்டாக டெய்லி க்ளோஸ் எல்லாமே இருக்குது. அது கீழே வந்து கேண்டல்ஸ் போனாலும் அது விற்கா மாறி இருக்கே தவிர அது வந்து டெய்லி க்ளோஸாக மாறலை. ஸோ நம்ம வந்து இந்த 0.5 எக்ஸ்டென்ஷன்ஸ் கீழே போகாத வரைக்கும் ஒரு நல்ல சினாரியோவை பார்க்கலாம். ஏன்னா வந்து ஹையர் ரைஸ் தான் ஒன்றும் பிட்காயின் ஃபார்ம் பண்ணிருக்கே தவிர லோவர் ரைஸ் எதுவுமே ஃபார்ம் பண்ணலை. அந்த ஆல்ரெடி பண்ண லோவையும் அந்த ஹையும் வந்து இது வரைக்கும் பிட்காயின் வந்து பீட் பண்ணிட்டு கீழேயும் போல. ஸோ இப்படி பார்த்தா நமக்கு என்ன தெரியாது, இந்த ப்ளூ கலர் ஜோன் தான் ஒரு கிரிட்டிக்கல் ஜோனாக இருக்க போகுது. இந்த ப்ளூ கலர் ஜோன் என்னன்னா வந்து இந்த 0.5 எக்ஸ்டென்ஷன் 44K to 43K. ஸோ இது மட்டும் தான் நம்மளுக்கு வந்து ஒரு முக்கியமான ரீஜனாக இருக்க போது. அது பிரேக் பண்ணாத வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக பியரிஷாக இல்லை. பட் இன்கேஸ் அதை பிரேக் பண்ணிட்டு போனோம்னா நம்ம வந்து ப்ரீவியஸ் லோ வந்து பிரேக் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக அந்த டைமில் வந்து RSI பியரிஷ் டைவர்ஜன்ஸும் MACD பியரிஷ் க்ராஸும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய இம்பாக்டை க்ரியேட் பண்ணும். இந்த ரைசிங் வேஜ் கான்செப்டை கூட நீங்கள் விட்டுடுங்க, அது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அதெல்லாம் சிம்பிள் பேட்டர்ன், அதெல்லாம் ஒர்க்கு கூட ஆகாது நிறைய டைமில். பட் ஆனால் நம்ம இந்த டைமில் வந்து ஒரு காஷியஸாக இருக்கணும். ஏன்னா பிட்காயின் வந்து ஆல்ரெடி ஒரு 40% பம்ப் ஆகுது. இதுக்கு மேலே நம்ம மேலே போகும்னு சொல்லி காசு போட்டது இப்போ போட்டது தப்பு. ஆனால் நம்ம ஒரு டம்புக்காக வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வேணால் ஒரு ரிவர்சல் பார்த்தோன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆல் காயின்ஸில் தான். ஸோ கைஸ் இந்த டைமில் வந்து NFTs ரொம்பவே ஹைப்பில் இருக்குது. ஸோ NFTஸில் நீங்கள் வேணால் போய் ஒரு நல்ல NFTஸாக வாங்கி அதை கலெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு நல்ல ப்ரைஸ்க்கு விற்கலாம். அதுக்கு வந்து ஒரு வேல்யூ வந்த அப்புறமா. பிகாஸ் நான் வந்து இது வரைக்கும் நான் எந்த NFT கேமும் விளையாடல. பிகாஸ் நான் வந்து ரொம்பவே பிஸியாக இருக்கேன், அதனால தான் எனக்கு நல்ல வீடியோவும் போட முடியல. பட் நான் வந்து ஃபியூச்சரில் வந்து சும்மா NFT கேம்ஸ் விளையாடாமல் அந்த NFT கேம்ஸில் இருக்க கேரக்டர் மட்டும் வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் நாள் பொறுத்து விற்கலாம் அப்படின்னு இருக்கேன். ஜஸ்ட் லைக் இப்போ கிரிப்டோ பங்க்ஸ் வாங்கிட்டு விற்கிறாங்களே அது மாதிரி தான். கிரிப்டோ பங்க்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி, ஐ மீன் 1 மந்த் முன்னாடி வந்து ஒரு ஜஸ்ட் 40K தான் இருந்துச்சு அவங்களோட பேஸ் ப்ரைஸே, ஃப்ளோ ப்ரைஸே. ஈஸியாக அந்த ப்ரைஸில் வாங்கியிருக்கலாம் ஏதாச்சும் நினச்சிருந்தா. நான் கூட டெலிகிராமில் ஆகட்டும் ட்விட்டரில் ஆகணும் அதை பற்றி போஸ்ட் போட்டிருப்பேன். நீங்கள்லாம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்க, நல்ல வேல்யூ போகணும். நீங்கள் அந்த ப்ரைஸில் வாங்கியிருந்தால் கண்டிப்பாக இந்த டைமில் வந்து 1 மில்லியன், சரி எதுக்கு பெரிய அமௌண்ட்டு, சரி நம்ம வந்து 150K அந்த ரேஞ்சுக்கே ஈஸியாக விற்றுருக்கலாம். ஏன்னா 4 பிளேஸே வந்து கிட்டத்தட்ட ஒரு 80Kக்கு போயிடுச்சு. ஈஸியாக டபுள் கூட பண்ணிக்கலாம். 40K டபுள் பண்ணுறது ஒரு கஷ்டமான விஷயம் தான் சொல்ல போனால். ஒரு சின்ன அமௌண்ட்டை டபுள் பண்ணுறது நம்மளுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. பட் ஆனால் 40K ஒரு இதில் போட்டு அதை டபுள் பண்ணுறது பெரிய விஷயம் சொல்லப்போனால். ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஸோ இதனால தான் கைஸ் ட்விட்டர் அண்ட் டெலிகிராம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோட ப்ராஜெக்ட் ரிவ்யூஸ் நான் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஜஸ்ட் வெப்சைட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது வேறு, ப்ராஜெக்ட் ரிவ்யூவில் அந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராஜெக்டோட எல்லாத்தையும் பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணணும். அது மாதிரி நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். தமிழ் இது மாதிரி வீடியோஸ் கண்டிப்பாக இல்லை. யாருமே இது வரைக்கும் தமிழில் ப்ராஜெக்ட் ரிவ்யூஸ் போடல சொல்ல போனால். ப்ராஜெக்ட் ரிவ்யூஸ் போடுறாங்களே தவிர இவ்வளோ டீப்பாக இருக்காது. அவங்களோட டெக்னாலஜி வந்து அவங்களோட டெவலப்மெண்ட், அவங்களோட டீமு, பார்ட்னர்ஷிப் பற்றி இருக்காது. அது இல்லாமல் நீங்கள் வந்து இந்த மார்க்கெட் அப்டேட் வித் நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னீங்கன்னா வந்து சொல்லுங்கள், நான் அதுக்கு வீடியோ போடுறேன். ரீசெண்ட் டேஸ் என்னால் வீடியோ போட முடியல, பட் ஆனால் இதுக்கு மேலே போடலாம். தேங்க்யூ கைஸ். சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, முடிஞ்சால் ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.